ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்து டிரான்சாக்ஷன், ஸோ பேட்சஸாகவும் கிரியேட் பண்ணலாம், டிரான்சாக்ஷனாகவும் பண்ணலாம். பேட்சஸ்னா நீங்க ஒரு நேம் கொடுக்க போறீங்க, ஓகேவா? தெரியலையா உங்களுக்கு? இப்போ பேட்ச்னு வச்சுக்கோங்க, ஏபி பேட்ச். அப்படின்னா இப்போ உங்களுக்கு கவுண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூசருக்கு எல்லா பேட்சும் ஓடலாம். ஜேர்னல் பேட்ச், இந்த ஏபிஆர் எல்லாமே ஒரு 10 இன்வாய்ஸ் ஒரு கிரியேட் பண்ண சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கும். இதுல போய் நீங்க ஏஆர் ஸ்கிரீன் போக போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நார்மல் ஏஆர் ஸ்கிரீன் நம்ம டைரக்டா போனது. ஓகே, ஸோ நார்மலா தான் ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமரை செலக்ட் பண்றீங்க. ஸோ இங்க செட்டப் படி என்னன்னா பில் டு மேண்டேட்டரி, அதான் எல்லோல வருது. ஷிப் டு ஆப்ஷனல். ஸோ பில் டு என்னன்னா பில்லிங் லொகேஷன். ஸோ பில்லிங் லொகேஷன் ஆஃப் தி கஸ்டமர் எங்க நம்ம வந்து, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பில்லிங் லொகேஷன் என்னன்னா நீங்க வந்து 100 or 1000 ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த HCL, விப்ரோ அவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. HCL வந்து ஹெட் ஆஃபீஸ் சென்னைனா சென்னையில இருந்தா உங்களுக்கு பேரோல் எங்கேயுமே ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஒரு சென்டர் வச்சிருப்பாங்க. அசென்ச்சர் எல்லாம் பெங்களூர்ல இருந்து வரும் இல்லையா, ஒரு காமன். ஸோ அது வந்து ஓகே. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் எல்லாம் வந்து ஷிப் டு, அதுக்கு வந்து ஷிப் டு மேண்டேட்டரி. ஸோ இங்க நம்ம ஆப்ஷன்லாம் வச்சிருக்கோம். ஷிப் டு லொகேஷன் நீங்க மாத்திக்கலாம், ஏன்னா அது அட்ரஸ் தான், கூட்ஸ் டெலிவர் பண்ற இடம் தான் இல்லையா. ஆமா. ஸோ அது வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இங்க கொடுக்குறோம். ஓகே, ஸோ பேமெண்ட் டேர்ம் கஸ்டமர் மாஸ்டர்ல இருந்து வந்துருது. அடுத்த லைன் ஐட்டம் போறீங்க, மோரர்லெஸ் அப்படியே ஏபி மாதிரி தான், அதோட ஆப்போசிட் ஸ்கிரீன் மட்டும் மாறும். ஓகே, ஸோ ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து மெமோ லைன்ஸ், இப்போ வந்து சர்வீஸ், கன்சல்டன்சி அந்த மாதிரி இதெல்லாம் இதுல இருந்து வரும். ஐட்டம்னா இன்வென்டரி பேஸ்டு. ஸோ இங்க பாருங்க, ஒரு இப்போ பிரின்சிபல் கன்சல்டன்ட் இந்த மாதிரி இன்ஜினியரிங், ஆடிட்டர்ஸ் அவங்களுக்குலாம் பே பண்ணணும்னா இப்போ நான் செலக்ட் பண்றேன் எத்தனை ஹவர் பேசிஸ், எத்தனை டே பேசிஸ், இப்படி நீங்க பே பண்றீங்க இல்லையா. இது வந்து மெமோ லைன்ஸ். இதுக்கு நம்ம மெமோ லைன் கிரியேட் பண்ணுவோம் செட்டப்ல. ஓகே. சோ ஐட்டம் பேஸ்ட் எல்லாம் இந்த இன்வென்டரி இந்த ஐட்டம்ல பிக்கப் பண்ணுவோம். ஓகே, இங்க பாருங்க, இப்போ நான் ஐட்டம்ல போய் இதுல போய் பண்ணா இன்வென்டரியில இருந்து ஆட் ஆகும், லெஸ் ஆகும், நம்ம சேல் பண்றோம் இல்லையா. ஆமா. ஓகே, இது பாருங்க, இந்த IC100 ஒரு ஐட்டம் வந்து பண்றேன். ஸோ அங்க அது பண்ணியிருக்கணும், அப்பதான் இது சரி. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கா அங்க லொகேஷன் ஆட் ஆயிருக்கு. இது போன என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட் பண்றோம், இங்க பாப்புலேட் ஆயிடும். ஓகே, ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த ஒரு இன்வாய்ஸ்க்கு நீங்க அக்கௌண்ட் பண்ணா டூல்ஸ் கிரியேட் அக்கௌண்ட். ஓகே. ஸோ நார்மல் சினாரியோல என்ன பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் டே உங்களுக்கு தெரியும், ஷெட்யூல் பண்ணிடுவோம். ஸோ யூசருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு சி ஒரு எண்ட் யூசர் வந்து இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் அவங்க ஒரு 20-30 ஏஆர் வச்சிருப்பாங்க, 50 ஏபி யூசர் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருப்போம் நம்ம. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஒர்க் இல்லாத டைம்ல இதை ஷெட்யூல் பண்ணிவிடுவோம். மேபி மிட் நைட் 1 o'clock 2 o'clock யாருமே ஒர்க் பண்ண டைம்ல ப்ரோக்ராம் ரன் ஆகும், கிரியேட் ஆயிடும். சில பேர் 2 டைம் ஷெட்யூல் பண்ணுவாங்க, மேபி இந்த லஞ்ச் டைம் அதெல்லாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க, சிஸ்டம் ஸ்லோ ஆயிடும்ட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுல 3 இருக்கு பாருங்க R12. ஓகே. கிரியேட் டிராஃப்ட் அக்கவுண்டிங், ஃபைனல் போஸ்ட் டு ஜிஎல். டிராஃப்ட் அக்கவுண்டிங் டிராஃப்ட் பார்க்கலாம், இதனால எந்த எஃபெக்ட் இல்லை, எப்படி அக்கவுண்டிங் என்ட்ரி வருதுன்ட்டு. கிரியேட் ஃபைனல் அப்படின்னா அக்கவுண்டிங் ஜெனரேட் ஆகும், ஏஆர்க்குள்ளே இருக்கும், ஜிஎல்ல போய் அன்போஸ்டடா இருக்கும். ஜிஎல்ல அன்போஸ்டடா இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். மோஸ்ட்லி இதான் எல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ டைரக்டா கிரியேட் ஜர்னல் போஸ்ட் ஜிஎல்னா ஜிஎல்ல போய் போஸ்டே ஆயிடும். ஓகே, நார்மலா இதை தான் நம்ம சூஸ் பண்றோம், ஏன்னா அங்க போய் ஒரு செக்கர் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஓகே. ஓகே, நான் இதே பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் அக்கவுண்டிங், இது வந்து ப்ராசஸ்.
இன்வாய்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம், அக்கவுண்டிங்கும் பண்ணிட்டோம். அது வந்து மேனுவலா பண்ண சொல்லுது. ஓகே ரைட். சப்போஸ் இந்த இன்வாய்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டேன், இதுக்கு நான் ரிசிப்ட் போடலாம் அடுத்து. ஓகே. ஸோ இன்வாய்ஸ்க்கு டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ எல்லாம் லாஸ்ட்ல பார்த்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெசிப்ட் ஆஃப் மணி இப்போ கஸ்டமர் கிட்ட வாங்குறோம். ரெசிப்ட் அதுவும் இதே மாதிரி பேட்ச் இந்த மாதிரி மெத்தட். ஆட்டோமேட்டிக் ரிசிப்ட் உங்களுக்கு செட்டப்ஸ், பேங்க் செட்டப் இருக்கு இல்லையா, நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, ஆப்ரோ அந்த மாதிரி மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா இது இன்டகிரேட் ஆயிடும். ஓகே ஓகே. ஓகே. இப்போ நம்ம ரெசிப்ட் நம்பர் மேனுவல் நம்ம கொடுக்குறோம். அமௌண்ட் கொடுக்குறேன். நேம் நம்ம என்ன கஸ்டமருக்கு போட்டோமோ அதை நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே இப்போ பாருங்க. ஓகே, ஒரு அமௌண்ட் உங்க பேங்க்ல வந்த உடனே எங்க போயிருக்கு பாருங்க, அன்ஐடென்டிஃபைட். வாட் இஸ் அன்ஐடென்டிஃபைட்? உங்களுக்கு பேங்க்ல அமௌண்ட் வந்துருச்சு, பட் உங்களுக்கு தெரியல இது எந்த கஸ்டமரோட அமௌண்ட்னு. பட் இட் இஸ் இன் தி ரெசிப்ட். கிரெடிட் ஆயிருக்கு பேங்க்ல, உங்களுக்கு வந்து தெரியல. ஓகே ஓகே. சோ அடுத்து வந்து நீங்க தேடுறீங்க, கலெக்ஷன் டீம்ஸ் போய் பாக்குறாங்க. சோ அப்ப தெரியுது இந்த கஸ்டமரோடது அப்படின்ட்டு. சோ அடுத்து என்ன ஆகுது, ஒன்ஸ் ஐடென்டிஃபைட் த கஸ்டமர், அது வந்து அன்அப்ளைடு போயிடுது பாருங்க. செகண்ட் ஸ்டெப் அன்அப்ளைடு. சோ அன்அப்ளைடுனா நோ த கஸ்டமர், உங்களுக்கு எந்த இன்வாய்ஸ்க்குன்னு தெரியல உங்களுக்கு, அதனால பார்க் பண்ணிருக்கீங்க. நிறைய இன்வாய்ஸ் இருக்கு, எதுக்கு அப்ளை பண்றதுன்னு தெரியல. சோ அதுக்கு வந்து இந்த அப்ளை பட்டன் போறீங்க. இங்க பாருங்க, இந்த அப்ளை டு. ஓகே. இதுல என்னெல்லாம் இன்வாய்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சோ உங்களுக்கு இதோ இருக்கு, இவ்வளவு இன்வாய்ஸ் இருக்கு. கஸ்டமர் டு டிசைட் இந்த இன்வாய்ஸ் அப்ளை பண்ணுங்க. சோ அந்த அமௌண்ட் இருக்க வரைக்கும் நீங்க அப்ளை பண்றீங்க. ஓகே, சப்போஸ் ஓகே ரெண்டு அமௌண்ட் பண்ணிட்டேன், ரிமைனிங் அன்அப்ளைட்ல இருக்கு, இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இந்த இன்வாய்ஸ்க்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன். பெரிய ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். அஸ்யூம் தட் இந்த அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது கூட அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்ப 4 இன்வாய்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்ப இவ்வளவு அமௌண்ட் இருக்கு. சோ இத வந்து நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ நான் என்ன பண்ணலாம், டெம்பரரியா ஆன் அக்கவுண்ட்ல பார்க் பண்ணி வைக்கலாம். சோ நெக்ஸ்ட் இன்வாய்ஸ்ல நான் வரும்போது பண்ணிக்கலாம். இப்ப எல்லா இன்வாய்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு என்கிட்ட. அப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே, இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க ஆன் அக்கவுண்ட். ஆன் அக்கவுண்ட் வந்து டெம்பரரி பார்க்கிங். இத வந்து டெம்பரரியா பார்க் பண்ணிட்டு லேட்டரா நீங்க இது பண்ணிக்கலாம். இதுதான் ஆன் அக்கவுண்ட். ஓகே ஓகே ஓகே. ஓகே. இப்போ நான் திருப்பி போய், இப்போ உங்களுக்கு இன்வாய்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் அன்ரிலீஸ் இட் அண்ட் சேவ் இட். சோ உங்க அமௌண்ட் மறுபடியும் இங்க வந்துருச்சு.
அடுத்து இந்த அமௌண்ட். ஸோ கஸ்டமர் என்ன கேட்கிறாரு, எனக்கு இதுக்கு மேல இந்த பிசினஸ் இல்லப்பா, எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. ஸோ வாட் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ரீஃபண்ட் போவீங்க இல்லையா? ஆமா. ஸோ ரீஃபண்ட், இங்கே ரீஃபண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ரீஃபண்ட் போயிட்டு போறீங்க. ஓகே, ரீஃபண்ட் வந்து ஒரு கொடுக்குறேன். சேவ் பண்றப்போ இந்த ஆப் ஆட்ரிபியூட் கேட்கும் உங்களுக்கு. ஏன்னா ரீஃபண்ட் கொடுக்கும்போது ஏபி வழியா பேமெண்ட் போட்டு தானே போகணும். பாருங்க, ரீஃபண்ட் ஆட்ரிபியூட் ஓபன் பண்ணி எந்த பேமெண்ட் மெத்தட் வழியா கொடுக்குறீங்க, செக் ஆர் கேஷ்? செக்ல கொடுக்க போறேன். அந்த பேங்க் அக்கவுண்ட்ல ஆப்ஷனல், நீங்க அங்க போய் கொடுத்துக்கலாம். சேவ். இப்ப என்ன நடக்கும் சிஸ்டம்லனா, திருப்பி இன்னொன்னு போடலாம். என்ன அது, நம்ம லேட்டஸ்ட் டேட்ல போட்டோம் இல்லையா, அப்ளை பண்றதை பார்த்துட்டோம். ரீஃபண்ட் நம்ம இன்னொரு சினாரியோ பார்ப்போம். கேஷா ரிசீவ் பண்றோம். ஓகே, இதுதான் லேட்டஸ்ட் இந்த சிஸ்டம்ல ஓபன் இருக்கு. ஸோ கஸ்டமர், எனி கஸ்டமர், ஏசி நெட்வொர்க் கஸ்டமரை செலக்ட் பண்றேன். ஸோ இந்த பணம் வந்து நம்ம கிட்ட இருக்கு, அவங்களுக்கு நம்ம ரீஃபண்ட் பண்ண போறோம். ஸோ பாருங்க, கீழே அந்த ஆட்ரிபியூட் ஓப்பன் ஆகல. ஒன்ஸ் ஐ செலக்ட் ரீஃபண்ட் தான் ரீஃபண்ட் ஆட்ரிபியூட் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டேட் அதே டேட்ல, அதுக்கப்புறமா தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணா ஒர்க் ஆகாது. 31st May 2014 on or after that date. ஸோ இதுல நான் ஒரு 1000 ரீஃபண்ட் பண்றேன். இப்போ ரீஃபண்ட் ஆட்ரிபியூட் போறோம். அப்ளை, சேவ். அக்கவுண்ட் டேட் நாட் இன் ஓபன் பீரியட் ஏன் சொல்லுங்க, ஏர்ல ஓபன் பீரியட். ஓகே, அந்த கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? ரீஃபண்ட் புரிஞ்சுங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னு அதை காமிக்கிறேன். பேபிள்ஸ் போய் பாருங்க. ஸோ இங்க போய் இன்வாய்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ரிக்வெஸ்ட்னு ஒரு டைப் கிரியேட் ஆகும். அந்த டைப் வந்து இன்வாய்ஸ்னு வராது. ஏபிள் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, இது பாருங்க. டைப் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட்ன்றது இருக்கு பாருங்க இன்வாய்ஸ்ல. இந்த பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அதுதான் ரீஃபண்ட். அங்க ரீஃபண்ட் தான். இந்த பேமெண்ட் ரிக்வெஸ்ட் டைப் ஆஃப் இன்வாய்ஸஸ் வந்து ஏஆர்ல ரீஃபண்டா வர்றது. ஓகேங்களா? இது இருக்கு பாருங்க. ஓகே, பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து இப்படி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும் உங்களுக்கு ஏபில. ஒரு ரீஃபண்ட் அங்க போட்டீங்கன்னா எல்லாமே ஏபில பண்ணி இதாயிடும். ஸோ இதை வந்து நீங்க பே பண்ணணும்னா நார்மலா ஏபில பே பண்ற மாதிரி ஆக்ஷன் பேமெண்ட், இது ஆல்ரெடி பெய்ட் ஆயிடுச்சு பேமெண்ட். ஸோ இதான் ரீஃபண்ட் ப்ராசஸ். ஓகே.
Start narrator dialog. Okay. Button. Oracle Apps 12. Narrator heading level 1. Welcome to Narrator. This is Narrator Home, where you can get help, access your settings, and learn of exiting Narrator. ஸோ ரிசீவபிள் போலாம். ஸோ என்ன ஆகுது, R12ல இது ஒரு ஃபீச்சர் என்னன்னா, நீங்க கஸ்டமரா தான் வச்சிருக்கீங்க, ஆனா ஏபில வந்து இன்வாய்ஸ் கிரியேட் ஆகி பே பண்ண முடியுது. இது 11ல என்ன பண்ணுவீங்க, நீ மேனுவலா போய் சப்ளையரை கிரியேட் பண்ணி தான் பே பண்ணணும். R12ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடும். நீங்க போய் ஜஸ்ட் பேமெண்ட் பண்றீங்க. ஓகே ஓகே ஓகே. பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா செட்டப். சோ சப்ளையர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுங்களா? ஆமா, ஏஆர்ல கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கலி சப்ளையரா ஜெனரேட் ஆயிடும். நான் ஒண்ணுமே பண்ணல, அங்க பேமெண்ட் ரிக்வெஸ்ட் டைப்ல வர்றது எல்லாமே ஏஆரோட கஸ்டமர் தான். அது ஆட்டோமேட்டிக்கா சப்ளையரா கிரியேட் ஆகி சிஸ்டமே வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இதை பைஃபர்கேட் பண்ணதான் பேமெண்ட் ரிக்வெஸ்ட்ன்ற டைப்ல இன்வாய்ஸ் டைப்ல கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஓகே ஓகே. ஆமா, இது R12ஓட ஃபீச்சர். ஸோ பேமெண்ட் டேர்ம் நார்மல் தான். பேமெண்ட் டேர்ம் 30 days 20 days நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. டிரான்சாக்ஷன் டைப் இந்த செட்டப் தான் நீங்க அங்க எடுக்கிறீங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்கதான் நீங்க ஒரு இனிஷியலா என்னென்ன டிரான்சாக்ஷன் டைப் வேணும்னு கொடுக்குறீங்க. சப்போஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன் SR1 இன்வாய்ஸ். என்னோட இன்வாய்ஸ் அக்கௌண்டிங் எப்படி இருக்கும்னு நான் டிசைட் பண்றேன். ஸோ மேபி இதை வந்து நான் எந்த இன்வாய்ஸ்க்கு எடுக்கிறேன், சென்னை சேல்ஸ்னு ஒரு டைப் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் இன்வாய்ஸ். ஸோ இங்கதான் நம்ம வந்து இது பண்றோம், பாசிட்டிவா நெகட்டிவா அந்த சைன் எல்லாம் இங்க நம்ம மேனுவலா தான் பண்றோம். நீங்க கிரெடிட் மெமோ செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க, சோ இங்க வந்து கிரெடிட் மெமோ தான் நெகட்டிவ், டெபிட் மெமோ பாசிட்டிவ். கிரெடிட் மெமோ பண்ணிக்கிட்டு நீங்க பாசிட்டிவ் சைன் போட்டாலும் அங்க கிரெடிட் மெமோ பாசிட்டிவா தான் காமிக்கும் இந்த டைப் எடுத்தா. புரியுதுங்களா? ஓகே ஓகே. சிஸ்டம் அதுக்கு அலோவ் பண்ணுது. இது ஏன் அப்படி வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஓபன், பிரிண்டிங், இது எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்துறோம். ஓகே, சோ இத நான் கிரியேட் பண்றேன். இங்க பாருங்க, ஓபன் ரிசீவபிள் எனேபிள் பண்றேன். போஸ்ட் டு ஜிஎல் இங்க டிசேபிள் பண்ணிட்டா என்ன ஆகும், இந்த டிரான்சாக்ஷன் டைப்க்கு போஸ்ட் டு ஜிஎல் பண்ணிட்டேன்னா இது வந்து ஏஆர்ல டிரான்சாக்ஷன் கிரியேட் ஆகும். பட் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜிஎல்ல போக போஸ்டிங் அலோவ் பண்ணாது. சோ இதை ERP நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த ஃபீச்சர் எதுக்கு வச்சிருக்காங்க, எக்ஸாம்பிள் சாம்பிள், இப்ப சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா அது நம்மளோட எக்ஸ்பென்ஸ் தான், ஏன்னா நமக்கு எதுவும் ஃப்ரீ இல்ல. நம்ம ஆனா அது நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வராது இல்லையா, அது நம்ம சாம்பிள் தான் காமிக்க போறோம். சோ அதை வந்து நம்ம கணக்கு காமிக்க வேண்டாம், இல்ல ஏஆர்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். சோ உங்களுக்கு கிளைண்ட் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, நாங்க வந்து ஏஆர்ல தெரியணும் ஆனா ஜிஎல்ல ட்ரையல் பேலன்ஸ்ல ஹிட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் லேட் சார்ஜ். இப்போ லேட் சார்ஜ் வந்துருச்சு, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணா இதை நீங்க டிக் பண்ணா அது கால்குலேட் ஆகாது. இது நல்ல கஸ்டமர், இது வேண்டாம் அப்படின்னா. ஃப்ரைட் வேணும், டாக்ஸ் அல்ல. ஓவர் அப்ளிகேஷன், ஓவர் அப்ளிகேஷன்னா இன்வாய்ஸ் 100 அது ஓவர் அப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணணுமா? ஆமா, டிஎஃப்எஃப்பும் இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து ஓவர் அப்ளிகேஷன்னா எப்படிங்க? அலோவ் ஓவர் அப்ளிகேஷன் அது வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா ரெசிப்ட். ஆமா, நேச்சுரல் அப்ளிகேஷன் இருக்கிறது வந்து 100 இன்வாய்ஸ்னா அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணும். ஓவர் அப்ளிகேஷன் வந்து அபவ் தட். இப்போ நம்ம போட்டுறோம், இதுலயே பாத்துடலாமே. ஓகே. Indicate the type not permitted for the transaction or
The natural application only or determine how application can affect the balance for transaction type. Refers to the type of application, positive or negative. Transaction request to become 0. Over application வந்து over apply transaction. அதான். If you apply a 500 receipt over a 400 invoice, over apply and reverse. Okay. 400 ரூபாய் தான் இருக்குன்னா நீங்க 500 அப்ளை பண்ணலாம்னு சொன்னது ரிசிப்ட்ல. சோ லேட்டரா நீங்க இது பண்ணிக்கலாம். சைன் மாறிடும். அடிஷனலா கிரெடிட் இருக்கும் இல்லையா? அதுதான் ஓவர் அப்ளிகேஷன். ஆனா நார்மலா அதை அலோவ் பண்ணாது இல்லையா? நம்ம ஆன் அக்கௌண்ட்ல பார்க் பண்ணிடுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஓவர் அப்ளிகேஷன் அலோவ் பண்ணணும்னு சொல்லுது. சோ அது நம்ம கிளையண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். கிளையண்ட் கேட்பாங்க, எனக்கு வந்து கஸ்டமர் கொடுத்தா அலோவ் பண்ணக்கூடாது, அது செப்பரேட் அக்கௌண்ட்ல தான் இருக்கணும், அதான் நார்மல் பிசினஸ் சினாரியோ. மேபி டிஃபரெண்ட் இதுல வந்து ஏதாவது இருக்கலாம் இல்லையா? அதுதான் அவங்க சொல்றாங்க. சோ இப்போ டிரான்சாக்ஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி 400 இருக்கு, கிரெடிட் மெமோ 500ன்னு நம்ம இப்போ கிரெடிட் மெமோல ரெசிப்ட் வந்து 500 ரூபீஸ்க்கு அப்ளை பண்றோம்னா அது ஓவர் அப்ளிகேஷன் ரெசிப்ட், அது வந்து ஓவர் அப்ளிகேஷன் வரும்ல? ஆமா, இத போட்டு பார்க்கலாம். ஓகே. SR1 இன்வாய்ஸ். சோ ரிசீவபிள் அக்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வரது இங்க இருந்தா வருது நமக்கு. ஓகே. நான் ரெவென்யூ கொடுக்கல, சோ அங்க ரெவென்யூ வராது. ஓகே. SR1 இன்வாய்ஸ் டைப் நம்ம ஒரு இது போடலாம் இத வச்சு. ஓகே. SR1 இன்வாய்ஸ் எதுக்கு கீழ போட்டுறோம்? ஸோ SR1 ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணோம், அதை சோர்ஸோட லிங்க் பண்ணிடுவோம். ஸோ சோர்ஸ்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து இம்போர்ட்டட் சோர்ஸ், ஸோ எக்ஸ்டர்னல் சிஸ்டம், உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வருது, இல்ல வந்து வேற ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நீங்க வந்து AR ரிசீவபிள் வந்து ஆரக்கிள் வச்சிருக்கீங்க, அதர் வந்து வேற ஒரு இது ஆம்டாக் சாஃப்ட்வேர் வேற ஒரு இதுல இருந்து இன்புட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட்னு வரும். இப்போ நம்ம மேனுவல்னா நம்ம டைரக்டா மேனுவல் இன்வாய்ஸ் பண்றோம். ஓகே. இங்க வந்து என் டிரான்சாக்ஷன் டைப்பை நான் லூப் பண்ணுவேன். சோர்ஸ். ஸோ இம்போர்ட்டட்னா இது எல்லாமே ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வர்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும் இல்லையா? இது மேனுவல்ன்றதால எதுவுமே ஓப்பன் ஆகல. சோர்ஸ் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் SR1. சரி, SR நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது எடுப்போம். ஓகே. ஸோ நம்ம கிரியேட் பண்ணது இங்க லிங்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஓகே. சோ டிரான்சாக்ஷன் டைப் வந்து நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதுக்கு தான் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் டைப் இருக்கு. ஏபில வந்து இன்வாய்ஸ்னு ஒன்னு தான் இருக்கு. இங்க மல்டிபிள் டிரான்சாக்ஷன் டைப் அதுக்கு தான் இருக்கு. சரியா? ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, நம்ம ஆட்டோன்னு ஒன்னு இருக்கு. எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஆல்டர் பண்ணி பார்ப்போம்.
ஸோ எஸ்ஆர் இன்வாய்ஸே நான் வந்து என்ன பண்றேன், ஓவர் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இதில் ஒரு போட்டு பார்ப்போம். சரியா? சோர்ஸும் நம்ம பண்ணது தான். எஸ்ஆர் இன்வாய்ஸ். ஓகே, இதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஓவர் அப்ளிகேஷன் கொடுத்தேன் இல்லையா, ஏசி நெட்வொர்க். சொன்னமா இதுல 400 இருக்கு. ஏசி நெட்வொர்க் இன்வாய்ஸ் நம்பர். இதுல வந்து invoice 1,50,616 இருக்கு வேல்யூ. ஸோ 1,50,900 கொடுக்குறேன். யூ cannot over apply. ஓவர் அப்ளிகேஷன் டிக் பண்ணோம்ல, ஸோ எரர் மெசேஜ் வருது இல்லையா, யூ cannot ஓவர் அப்ளை டு திஸ் டிரான்சாக்ஷன். இதுக்கு தான் அலோ ஓவர் அப்ளிகேஷன் பண்ணணும். சரி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் செஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே சரி. ஓகே. ஸோ ரிசிப்ட் பார்த்தோம், அது பார்த்தோம். செட்டப் டிரான்சாக்ஷன் டைப், அதே மாதிரி தான் மெமோ லைனும். சோர்ஸ் டிரான்சாக்ஷன் டைப் பார்த்தோம். ஐட்டம் நீங்க இன்வென்ட்ல பார்ப்போம் இல்லையா, மெமோ லைன். ஸோ மெமோ லைன் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் பண்றாரு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் கன்சல்டன்ட். ஸோ அதெல்லாம் நம்ம இங்க பே பண்ணிக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் ஐட்டம்ல போய் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா. ஆமா. ஸோ இங்கே டாக்ஸ்ல யூனிட் பிரைஸ் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அங்கே லைன் ஐட்டம்ல டிஸ்பிளே ஆகும். இதுதான் மெமோ லைன். தேவைன்னா இங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்டிங் ரூல், இன்வாய்ஸ் ரூல், இந்த ரூல் உங்களுக்கு தெரியல. இல்லங்க. இல்லையா, ஒரே
ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸல் சொல்றேன். ஓகே. எக்ஸல் தெரியுதா? ஓகே. ஸோ இன்வாய்ஸ் ரூல், அக்கௌண்டிங் ரூல். ஒன்று வந்து இன் அரியர், இன் அட்வான்ஸ். ரெண்டு வகையான இன்கம் இருக்கு, அரியர் இன்கம், அட்வான்ஸ் இன்கம். அக்கௌண்டிங்ல ஃபிக்ஸடா பண்ணலாம், வேரியபிளா பண்ணலாம், டெஃபர்டு. இன் அரியர்னா இப்போ நீங்க மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க மோஸ்ட்லி கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா. ஸோ மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் 5 இயர் அரியர் 1,20,000 வந்திருக்கு. ஓகே, மொத்தமா வந்துடும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மொத்தமா இந்த இயர் போட்டீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஓவரா ரைஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பாலிசி, அக்கௌண்டிங் பாலிசி நமக்குன்னு இருக்கும். அக்கௌண்டிங் ரால் IFRS என்ன சொல்லுதுன்னா, எந்தெந்த வருஷத்துல நீ ஏர்ன் பண்ணியோ அங்கங்க பிரிச்சு கொடுக்கணும். இப்போ லாஸ்ட் 5 இயர்னா இதையே 5ஆ பிரிச்சு இட் should be belong to that year. இப்போ நான் இதையே 5ஆ பிரிக்கணும். அப்போ உங்களுக்கு நாமினலா வரும். அந்தந்த இயர்ல தானே வரணும் இல்லையா? கரெக்டா? ஸோ அந்தந்த டேட்ல போய் நீ இது பண்ணிக்கோ, அரியரா இன்கமா நீ சேர்த்துரு அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு இது வந்து இப்படி ஈக்குவலா பண்ணா, இத பண்ணா இதுக்கு பேரு பிக்ஸட். ஓகே. இன்னொன்னு வந்து இதே அமௌண்ட்டை வேரியபிள்னா, இந்த வருஷம் நான் அதிகமா ஏர்ன் பண்ணிருக்கேன், இந்த வருஷம் அதிகமா நீங்க ஓவர் டைம் பண்ணிருக்கீங்க, ஒரே ஒரு வருஷம் 1 lakh கிடைச்சிரும், 10 வருஷம் 4, 16 இந்த மாதிரி கரெக்டா அதுக்கேத்த மாதிரி பிரிச்சு கொடுத்தா நீங்க எப்படி அக்கௌண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு வேரியபிள். ஓகே. அடுத்து டெஃபர்ட்னா அது இருக்கும், அது இல்ல. அதான் டெஃபர்ட். நார்மலா என்ன சொல்லுவாங்க, ஒரு பேலன்ஸ் ஷீட்ல ஒரு கம்பெனிக்கு டாக்ஸ் லெவி இருக்கு, உங்களுக்கு டாக்ஸ் வந்து இது இருக்கும் ஆனா இல்ல, உங்க சைடு ஃபேவர் ஆகும் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அதான் டெஃபர்ட்னு சொல்லுவாங்க. அது பேலன்ஸ் ஷீட் கீழே போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனி இதெல்லாம் படிச்சீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா ஃபுட் நோட்ல போட்டிருப்பாங்க. சோ இது வந்து டாக்ஸ் இருக்கு, எங்க மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு, சோ லிட்டிகேஷன் இருக்கு, லிட்டிகேஷன் ஃபேவர் ஆச்சுன்னா கெட்ட தேவையில்லை, இல்லைன்னா நாங்க பே பண்ணுவோம். சோ அது வரலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த டைப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இது பண்ணணும். புரியுதுங்களா? ஓகேங்க. இந்த 3 டைப் ஆஃப் சிஸ்டம்ல இருக்கு. சோ இன் அட்வான்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன் அட்வான்ஸ்னா மோஸ்ட்லி AMC அடுத்த 12 மாசத்துக்கு நீங்க பே பண்ணிடுறீங்க கம்ப்யூட்டர் ரிப்பேர் இது பண்றதுக்கு. அப்போ இதேதான் மாசம் 10,000 ரூபாய் ஈக்குவலா நான் பிரிச்சு போட்டுருவேன். அடுத்த 10 மாசம் ஒரே மாசம் அக்கௌண்ட் பண்ணா இங்க லாஸ் காமிக்கும் இல்லையா? அதனால வந்து என்ன ஆகும்னா, நீங்க கரெக்டா அந்தந்த மாசம் போட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு பிசினஸ்க்கு அப்ப எப்ப ஏன்னா 12 மாசம் சேர்த்து தானே பண்ண போறீங்க. இதுதான் இன் அரியர். இதுலயுமே வேரியபிள் டைப் என்ன ஆகும், இந்த மாசம் எனக்கு நிறைய வாட்டி அவன் ரிப்பேர் பண்ணியிருக்கான், ஸோ 20,000. அடுத்த மாசம் வரவே இல்லை, இங்க ஒரு 5,000. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி 1,20,000 கொண்டு வந்தோம்னா அது வந்து வேரியபிள் அக்கௌண்டிங். ஓகே. ஓகே. எனிவே இது 1 இயருக்கு வந்து 1,20,000 தான் வரப்போகுது டோட்டலா. ஓகே.